ஸ்ரீ சைத்தன்யா நீலம்பூரில் படிக்கிறேன். இப்போ வந்து ஜேஇ மெயின்ஸ் 2025ல நான் 99.75% அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் சைத்தன்யா தான் சொல்லுவேன். நான் 11th வந்து சைத்தன்யா ஜாயின் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நான் வந்து 99.75% வாங்குறதுக்கு மெயின் ரீசன் இதுதான். இவங்களோட இன்ஃபினிட்டி மெட்டா அப்படிங்கிற ஆப் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு தந்துச்சு. ஜேஇ மெயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டுங்கிறனால ஆஃப்லைனில் எழுதி பழகினவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இவங்க ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் நடக்கிறதுனால நான் எங்கே நின்றுருக்கேன், என்னோட லெவல் என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு வாரமும் எனக்கு தெரியும். வீக்கெண்ட் டெஸ்ட் எல்லாமே ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸ்ரீ சைத்தன்யா. ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30லேருந்து நைட் 8:30 வரைக்கும் டவுட் கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. 1-to-1 செஷனாகவே நம்ம கண்டக்ட் பண்ணலாம். அது வந்து கிட்டத்தட்ட நான் எந்த ஸ்கூல்லையுமே அது பார்த்ததில்லை. இட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல் டு மீ டு கெயின் திஸ் லெசன். என் பேர் பாவனா. நான் 99.3% வந்து வாங்கி இங்கே சைத்தன்யாவில் வந்து கிரிகரை பிரான்ச்சில் படித்து இப்போ நீலாம்பூர் வந்திருக்கேன். நான் வந்து என்னோட மெயின் ரீசனே வந்து இங்கே இருக்க டீச்சர்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் தான். இங்கே ஒரு ப்ராப்பர் கரிக்குலம் இருந்தனால காலையில் 6:30லேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் என்னால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. நான் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால என்னால் டீச்சர்ஸ் கிட்ட டவுட் கேட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ண முடியுது. பேர் அக்ஷிதா. நான் 99.35% எடுத்தேன். இதுக்கு முக்கியமான ரீசன் இது சைத்தன்யாவோட கரிக்குலம் தான். ட்ராக் ஷீட் ரொம்ப மைக்ரோ பிளானிங்காக இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 வருஷத்தோட சிலபஸையுமே 2 ரிவிஷன் பண்ணுறது கஷ்டம் தான். அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் போட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. டீச்சர்ஸை டவுட் அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் கேட்ட டவுட்ஸை அவங்க டக்குன்னு அந்த நிமிஷத்துலேயே அவங்க சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. கம்ஃபர்டபுளாகவும் வச்சுருந்தாங்க எங்களுக்கு. ஹாஸ்டல் வைஸ் ரெசிடென்ஷியல் வைஸ் நாங்கள் கேட்குற மாதிரி எங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தாங்க. எந்த குறையும் வைக்காமல் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என் டீச்சர்ஸ், என் பிரின்சிபல், ஏஜிஎம், வைஸ் பிரின்சிபல், அப்புறம் மை பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் சிவானி. நான் கோபியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து 11th வரைக்கும் வெறும் போர்ட் சிலபஸ் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன். ஜேஇ பற்றி போகலான்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் இங்கே வந்து எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஆனால் டீச்சர்ஸ் எல்லாத்தோட ஹெல்ப்னாலும் இவ்வளோ வாங்க முடிஞ்சுது. அப்புறம் இங்கே வந்து எக்ஸாம்ஸ்லாம் ஜிடிஎம்ஸ் வந்து ரியல் எக்ஸாம்ஸோடவே டஃப்பாக வச்சாங்க. ஸோ அது பழகி ரியல் எக்ஸாமில் போய் அது கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருந்துச்சு. எல்லா எக்ஸாம் முடித்தோடனே அனாலிசிஸ் வைப்பாங்க. அதில் ஆல் இண்டியா ரேங்க், நம்ம ஸ்கூல் லெவல் ரேங்க், ஸ்டேட் லெவல் ரேங்க் எல்லாமே தெரிஞ்சோடனே நம்ம ஆக்சுவல் எக்ஸாமில் என்ன ரேங்க் வாங்குவோன்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிது. ஜிடிஎஸ் எல்லாமே இவ்வளோ அட்வான்ஸாக வேறு எங்கேயுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டீச்சர்ஸும் 24/7 எங்களோட இதுக்கே தான் இருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் வைஸ் எல்லாருமே வீட்டி